ஹெரனியா அப்படிங்கிற அந்த நோய் வந்து ஏன் வருது, அது வந்தால் என்ன செய்யணும், அதுக்கும் ஆள் மனசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஹெரனியா அப்படிங்கிறது வந்து வயிற்றில், அடி வயிற்றில் வயிறு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகிடும், வயிறு வந்து ரொம்ப கொலன்னு ஆகிடும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணால் சமயத்தில் உறுப்புகளே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சில இது வெளியில் வரும் அப்படி. அதனால் வயிறு வந்து முட்ட ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி பந்து மாதிரி தனியாக ஒரு இடம் மட்டும் வெளியில் வந்து நிற்கும். இதுதான் வந்து ஹெரனியான்னு சொல்லுவாங்க. இதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு தெரப்பியே இருக்குது. அது வந்து டேப்பிங் தெரப்பின்னு பேர். அந்த டேப்பிங் தெரப்பினா ஸ்போர்ட்ஸ் டேப் ஒன்று இருக்கும். அந்த டேப் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வயிற்றில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அது ஒட்டணும். அது அந்த டேப்பிங் கோர்ஸ் படித்தவங்களுக்கு அல்லது அங்கே எங்கே இருக்குங்கிறதையும் விசாரித்து அது என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்யலாம். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இது ஏன் வருது, எப்படி அதை வந்து என்ன பண்ணணும், வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து முன்னேற்பாடாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கல்லீரல் கோளாறு. கல்லீரல் வந்து தான் என்ன பண்ணுது அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தசைகளையும் அதுதான் வந்து கவனிக்குது. அது வந்து உடம்பு வந்து ஒரு பகுதி வந்து ஒரு இடத்துல வந்து இறுகுனாலும் சரி அல்லது வந்து ரொம்ப லூஸானாலும் சரி, அது முக்கியமான காரணம் வந்து கல்லீரல் தான். அப்புறம் வந்து கல்லீரலை சுத்தப்படுத்துறது, கல்லீரலை சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு பாருங்கள். அது மாதிரி என்ன பண்ணுவோம்னா செஞ்சு கல்லீரலை வந்து என்ன பண்ணுங்க சரி பண்ணிங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சாப்பாட்டு முறையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காய், பரங்கி பழம்னு சொல்லுவாங்க, சில பேர் அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சாம்பார் வச்சு அதை சாப்பிடணும். இதை செஞ்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா தசைகள் வந்து நல்ல வலுவடையும் உங்களுக்கு. கல்லீரல் வந்து வீணாக போகிறதுக்கும் அல்லது சரி பண்ணுறதுக்கும் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே முன்னாடி சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் பார்த்து எனக்கு தெரிஞ்சு அதை சரி பண்ணிங்க. சரி பண்ணால் இது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி திருப்பி சரியாக வந்துடும். ஓகே, நன்றி.